Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் vlogs. ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலாங்கெலாம் டிஃப்ரெண்ட்டான மசாலா. ஸோ ஆம்பூர் பிரியாணிக்குன்னே ஃபேவரெட்லாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஆம்பூர் பிரியாணி எப்படி வீட்டில் செய்கிறதுன்ற பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆம்பூர் மட்டன் பிரியாணி. ஆம்பூரில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல். ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க செய்கிறது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பட்டை ஒரு 5 பட்டை, ஏலக்காய் ஒரு 7-8 ஏலக்காய், அன்னாசிப்பூ ஒரு 3, கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு, பிரியாணி இலை ஒரு 4. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிலோ மட்டன் வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேக வைக்காமல் நீங்கள் சில நேரம் டைரெக்டாக போடுறவங்களும் சிலர் பேர் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க மட்டனை பார்த்திங்கன்னா ஒரு தயிர் உப்பு போட்டு நல்லா ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சு கூட டைரெக்டாக நீங்கள் போடலாம். இன்றைக்கி வந்து நான் வேக வச்சு தான் போடுறேன். ஸோ நான் ஒரு 4 விசில் தான் வேக விட்டேன். ஏன்னா பிரியாணிலையும் கொஞ்சம் கறி வேகட்டும் அப்படிங்கிறனால ஒரு 4 விசில் விட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ வந்து பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளி, பெரிய தக்காளியாக அதுவும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டு, 1 கப்பு தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு செப்பரேட்டாக வந்து அரைக்கணும். நம்மளாம் வீட்டில் பூண்டு 3/4 இஞ்சி 1/4 எடுத்து ஒன்றா அரைச்சி வைப்போம். ஆனால் ஆம்பூர் பிரியாணியில் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து தனியாகவும் பூண்டு தனியாகவும் அரைச்சி வந்து வச்சுக்கணும். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன், இஞ்சி 2 ஸ்பூன், பூண்டு வந்து 3 ஸ்பூன். ஸோ தனித்தனியாக போட்டு நம்ம வதக்க போகிறோம். மெயினான ஐட்டமே பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம வந்து இப்போ ஆம்பூர் பிரியாணி வந்து டோட்டலாக நான் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னேன். ஸோ ஆம்பூர் பிரியாணிக்கு வந்து நம்ம மசாலாங்க பவுடருங்க எதுவுமே வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சிடணும். நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு, இல்லை சப்போஸ் நாளைக்கு அடுத்த நாள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் பிரியாணி செய்கிறதுக்கும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மிளகா பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 hours 2 to 3 hours நல்லா ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு நான் வந்து 4 ஸ்பூன் வந்து உரப்புக்கு போட போகிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ஊற வச்சு அரைச்சிக்கணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் 3 ஸ்பூன், நெய் பார்த்திங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் போதும். ஸோ எண்ணெய் 3 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா 1 கிலோ நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கிலோ வந்து 3 டம்ளர் எனக்கு வரும். எப்பயுமே நான் அந்த ஒரு அளவு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம அந்த பிரியாணி செய்கிற அந்த வாரதுனால நான் காட்டியிருக்கேன். ஸோ நான் 3 டம்ளர் அரிசி எடுத்து 40 to 45 நிமிஷம் 3/4 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆம்பூர் பிரியாணி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தாளிக்க வச்சுருந்த எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த ஊற்றின நெய் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பூண்டு வந்து நம்ம போட்டு வதக்க போகிறோம். 2 ஸ்பூன் தான் வந்து பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வதங்கட்டும். பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஸ்மெல்லு வந்து அதோட அந்த பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. ஸோ நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போடுறேன். ஸோ இஞ்சி பேஸ்ட்டு 1.25 ஸ்பூன் போதும்.
இது வந்து காஞ்ச மிளகா, வரமிளகா வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம எவ்வளோ உரப்பு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோவுக்கு 4 ஸ்பூன் வந்து வரமிளகா பேஸ்ட்டு, காஞ்ச மிளகா பேஸ்ட்டு போடுறேன். ஸோ இதுக்கு வந்து வேறு எதுவுமே உரப்பு மசாலாலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டுட்டு இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த சில்லி பேஸ்ட்டு, வரமிளகா பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். நல்லா வதக்க பார்த்திங்கன்னா வதங்க அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். எனக்கு வந்து நான் வந்து நார்மல் மிளகா தான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் காஷ்மீரி மிளகா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட ஊற வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் வந்து இன்னும் சூப்பராக வரும். ஆனால் வரமிளகா நான் ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச மிளகா உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா தயிரும் ஊற்ற போகிறோம். ஸோ தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் வந்து 3 தக்காளி வந்து போடுறேன். தக்காளி போட்ட பிறகும் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கும். நான் ஒவ்வொரு என்னோடய வீடியோஸ்ங்களெல்லாம் நான் எப்பயுமே சொல்கிறேன்னா, நான் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கும் எல்லா டிஷ்ஷுக்குமே வெங்காயம் வதங்கும் உப்பு போடுவேன். தக்காளி போடும்போதும் உப்பு போடுவேன். அதுக்கப்புறம் எந்த டிஷ்ஷு செய்கிறோமோ அந்த டிஷ்ஷோட அளவுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் அப்படி கொஞ்சம் போடுறேன். ஸோ நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி போட்டோன்னே கலர் செமையாக இருக்குது பாருங்கள். புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரு 1/2 கப்பு தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 3 தக்காளி போட்டிருக்கோம். ஸோ தயிர் போட்ட பிறகு இந்த மட்டனை அதோட போட்டுடலாம். மட்டனை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மட்டனையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நான் வந்து தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கறி தண்ணியும் வேறு இருந்துச்சு, இந்த கறி வேக வச்ச தண்ணியும். ஸோ ஆல்ரெடி 3 டம்ளர் நான் வந்து அரிசி எடுத்துருக்கறனால நான் 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ 3 டம்ளருக்கு ஆக்சுவலாக நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1.5 டம்ளர் அப்படின்னு கணக்கு வச்சு ஊற்றணும். நான் வந்து இங்கே கென்யாவில் கிடைக்கிற பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் 3/4 மணி நேரம் ஊற வச்சிட்டனால 4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். கறி வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த கறி வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பு செஞ்சாலும் சரி, பிரியாணி செஞ்சாலும் சரி, நீங்கள் அதை தண்ணியோட அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதித்த பிறகு அரிசியை வந்து போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக கலர் வந்துருக்கு பாருங்கள். நம்ம வந்து இதில் வெறும் வரமிளகா மட்டும்தான் அரைச்சி போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா. ஸோ உப்பு பார்த்துக்கலாம். ஸோ உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு அரிசியும் கொஞ்சம் மேலே வந்தோன்னே நம்ம சிம்மில் வைக்க போகிறோம்.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓ மேலே அரிசியெல்லாம் மேலே அப்படியே எழும்பி வந்துருச்சு. ஸோ லேசாக லைட்டாக கிண்டி விட்டுக்குவோம். அந்த கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக செய்கிற அந்த பிரியாணி கலருக்கும் இந்த ஆம்பூர் பிரியாணி கலருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து தம்மு போட போகிறேன். இதை மூடிட்டு இதில் இப்போ ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி இது மேலே வந்து நான் இப்போ தம்மு வைக்க போகிறேன். ஸோ அப்படி தம்மு போடும்போது இன்னும் ஈஸியாக வந்து மேலே இருக்கிற அரிசியெல்லாம் சீக்கிரம் வந்து வெந்துடும். கீழே பிரியாணி வந்து பாத்திரத்தை மூடி வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நல்லா சிம்லையே வைக்கணும். தம் போடும்போது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். செமையாக சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்படி பாருங்க, அப்படி மட்டன் எடு பலன்னு தெரியுது. சூப்பராக இருக்குது. ஸோ செமையாக இருக்கிறதுக்கு எனக்கு மட்டனும் நல்லா வெந்துருச்சு. நான் ஏன்னா குக்கரில் பாதி வந்து வேகட்டும் மட்டன் அப்படின்னு சொல்லி கம்மியாக தான் விட்டு சவுண்டு விட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் இந்த மட்டன் வந்து இந்த பிரியாணியோட சூப்பராக வெந்திருக்கு. ஸோ செமையாக இருக்குது. சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்டைல் தான். ஆனால் நம்ம சிக்கனை வேக வைக்க மாட்டோம், வதக்கும் போதே போட்டு வதக்கி செஞ்சிடலாம். ஸோ ஆம்பூர் மட்டன் பிரியாணி சூப்பராக கம்மன்னு ரெடி ஆகிடுச்சு. ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நார்மலாக செய்கிற பிரியாணியோட ஃப்ளேவர் கலருங்க அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆம்பூர் பிரியாணி. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ ஆம்பூர் மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சன் அண்ட் விளாக்ஸோட வீடியோஸ் எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷனும் அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு பிரியாணி கொஞ்சமாக ஒரு பீஸோட எப்பவுமே ஃபஸ்ட்டு பிரியாணி மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறமேட்டு நம்ம குழம்புல சாப்பிட்டு பார்ப்போம், குழம்போடு சேர்த்து. ஸோ இங்கே பாருங்கள், கறி வந்து நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த மட்டன்னா அவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா கல்யாண வீட்டுலங்களெல்லாம் சாப்பிடுவோம் பாருங்கள், அது மாதிரியான பிரியாணியாக இருக்குது. பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்துகிட்டு குழம்போடு கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். அப்பா சூப்பராக இருக்குது. குழம்பு ரொம்ப காரசாரமாக செமையாக இருக்குது. குழம்போட இன்னும் அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக இப்போ நான் காலி பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆம்பூர் மட்டன் பிரியாணி.